ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் மாணவிகளுடனான கலந்துரையாடலில் பங்கேற்க ராகுல் காந்தி வந்துள்ளார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். தற்பொழுது மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக தமிழகம் வந்துள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடக்கும் கலந்துரையாடலில் பங்கேற்க வந்துள்ளார். இன்னும் விழா மேடைக்கு வராத அவருக்காக மாணவிகள் காத்திருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், சொல்லுங்க, தற்பொழுது மாணவிகள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்காக காத்திருக்கின்றனர். எப்பொழுது அவர் விழா மேடைக்கு வருவார்? கூடுதல் தகவல் சொல்லுங்க. இப்போதுதான் சில நிமிடங்களுக்கு முன்புதான் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வளாகத்திற்குள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சென்றிருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் மாணவிகள் மத்தியில் உரையாற்ற இருக்கின்றார். அதற்காக மாணவிகள் தயாராக காத்திருக்கின்றனர். சேஞ்ச் மேக்கர்ஸ் என்கின்ற அந்த தலைப்பிலுடான மாணவிகள் மத்தியில் உரையாற்ற இருக்கின்றார். தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி உறுதியானதை தொடர்ந்து தொகுதிகள் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவருடைய பயண திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அவருடைய பயண திட்டத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் மாணவிகள் மத்தியில் உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை நாகர்கோவில் நடைபெறுகின்ற அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்தி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இளைஞர்களை கவரக்கூடிய வகையிலான அந்த பரப்புரை கூட்டங்களை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாணவிகள் மத்தியில் நடைபெறக்கூடிய அந்த உரையாற்று நிகழ்வானது கருதப்படுகின்றது. எனவே தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் ராகுல் காந்தியினுடைய மாணவிகள் மத்தியிலான இந்த உரையாடல் நிகழ்ச்சி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு புதுமுகங்களுக்கும் வாய்ப்புகளை அவர் அதிகமாக வழங்குவார்கள் என்று அரசியல் நோக்கர்கள் கருதக்கூடிய நிலையில் தற்பொழுது மாணவிகள் மத்தியிலான இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் ராகுல் காந்தியின் வருகைக்காக சுமார் கிட்டத்தட்ட 2000 மாணவிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மாணவிகள் காத்திருக்கும் இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வருகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கலந்துரையாடலில் மேலும் யார் யாரெல்லாம் பங்கேற்க உள்ளனர்? முக்கியமான தலைவர்கள் வேறு யார்? சொல்லுங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வில் தற்பொழுது அவருடன் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் மட்டுமே வந்திருக்கின்றார். காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கோ அல்லது முன்னாள் தலைவர்களோ ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு வருகை தரவில்லை. ஏனென்றால் முழுக்க இது மாணவிகள் மத்தியிலான உரையாடல் என்பதன் காரணமாகவும் கல்லூரியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்பதன் காரணமாகவும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் தலைவர்களோ அல்லது முக்கிய நிர்வாகிகளோ பங்கேற்கவில்லை. சிதம்பரம் மட்டுமே தற்பொழுது அவரோடு வந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. எனவே இது முழுவதுமாக ஒரு அரசியல் மேடையாக அல்லாமல் மாணவிகள் மத்தியிலான உரையாடல் மற்றும் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கக்கூடிய வகையிலான அந்த வகையில் தான் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் இந்த தமிழக வருகை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தற்பொழுது இந்த வருகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் மாணவிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வர இருக்கிறார். இந்நிலையில் மாணவிகளுடனான கலந்துரையாடலில் என்னென்ன பேசப்பட இருக்கிறது? இந்த நிகழ்வை பொறுத்தவரை அதாவது சேஞ்ச் மேக்கர்ஸ் என்கின்ற அந்த தலைப்பில் அவர் உரையாட இருக்கின்றார். அதாவது முக்கியமாக தற்பொழுது கடந்த பாஜக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், அதே போல மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வுகள், இது தொடர்பாக அவர் பொதுவாக நாட்டில் பிரிவினைவாத சம்பந்தமாக சில விஷயங்களை அவர் அடிகோடித்து ஒற்றுமையே பலம் என்கின்ற அந்த அடிப்படையிலும் அந்த அதாவது பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்காத கட்சிகளுக்கு மாணவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலும் அவருடைய பேச்சு இருக்கக்கூடும். ஏனென்றால் அந்த சேஞ்ச் மேக்கர்ஸ் என்கின்ற தலைப்பை பொறுத்தவரை மாணவர்கள் மாணவிகள் ஆகியோர் அதாவது மதச்சார்பற்ற சக்திகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த மைய புள்ளியில் தான் அவருடைய அந்த மாணவிகள் மத்தியான உரையாடல் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் அதனை ஒட்டிதான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை அவர் குற்றம் சாட்டியும் காங்கிரஸ் எந்த அளவிற்கு அதாவது நாட்டில் இந்த பிரிவினைவாத சக்திகளுக்கு ஊக்குவிக்க
ஊக்குவிக்காமல் அவர்கள் கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் அவர் எடுத்துரைத்து மாணவிகள் மத்தியில் உரையாற்றுவார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கீதன்.